வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, குஜராத்தி லாங்குவேஜ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பஞ்சி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. இவரோட அப்பாக்கு இவரை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. பையன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாரு, ஏதோ ஒர்க்கர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிலைமையில இவர் இருக்கார்ல, ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்றதை இவர் விசாரணை பண்றாரு. ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் இவர் தான் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இவர் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு விசாரணை பண்றாரு. உண்மையான குற்றவாளியை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கோட் சூட்லாம் போட்டிருக்காருல, இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நடுவுல ஒரு மூட்டை இருக்கு. மூட்டை லைட்டா அசையிறது நமக்கு தெரியுது. யாரையோ ஒருத்தரை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. யாரை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த மூட்டைய பிரிட்ஜ் மேல இருந்து கீழே தள்ளி விடுறாரு. உள்ள இருக்கவர் துடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. துடிக்கிறது யாருன்றதை தெளிவா காட்டாம இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவாரு போல. திருட்டு வேலைலாம் பண்ண மாட்டாரு, யாருக்கிட்டயாவது வம்பு வலிப்பாரு. அதனால தான் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வராரு. இவரை கூட்டு போறதுக்கு இவரோட அப்பா வெயிட் பண்றாரு. ஹீரோவோட அப்பாக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோ எப்ப பாரு சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சிருப்பாரு. அதெல்லாம் பாக்குற அப்பாக்கு கடுப்பா இருக்கு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பையனுக்காக தனியா ஒரு வீடை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காரு. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அதாவது ஹீரோவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து ஹீரோ கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டுட்டாரு போல. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல இருக்க காசெல்லாம் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சில லாட்டரி டிக்கெட் எல்லாம் கிடைக்குது. நேரா பக்கத்துல இருக்க கடைக்கு வந்துடுறாரு. இந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு விழுந்திருக்கா பாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யாரா நீ கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க, இது எப்பயோ முடிஞ்சு போன டிக்கெட், இப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவர்னு சொன்னல, தேவையில்லாம நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல கடுப்பான கடைக்காரர் இருக்காருல, நீ முதல்ல ஒரு டாக்டரை போய் பாருன்னு சொல்றாரு. எதுக்காக லாட்டரி டிக்கெட்டுக்கு டாக்டரை பார்க்க சொல்றாரு? சரி பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஆஃப் மென்டல் பேஷண்ட்னு சொல்லலாம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்க்கறதுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா இருக்காங்கல்ல, பையனை கூட்டு வந்திருக்காங்க. பையனுக்கு அடிபட்டுச்சு போல, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அந்த பையன் கிட்ட எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லைன்ல முதல்ல உட்காந்துட்டு இருந்தது ஹீரோ தான். அதனால டாக்டர் ஹீரோவை தான் முதல்ல கூப்பிடுறாரு. அம்மா அவசரமா என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் தரணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த டாக்டர் கண்டுக்க மாட்டாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நீங்க தான் பிரச்சனை என்னன்னு சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோ பேசுறாரு. யாரா இவன், என்ன கலாய்க்கிறானா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்பட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா வேற நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என் பையனுக்கு ரொம்ப முடியல சார், வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் அந்த அம்மாவையும் மதிச்சு பேச மாட்டாரு, ஹீரோவையும் மதிச்சு பேச மாட்டாரு. இதனால கடுப்பான ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டர் வீட்டுல வந்து உட்காந்துடுறாரு. அந்த டாக்டர் வீட்டுக்குள்ள வரும்போது தான் இவன் உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நீ எதுக்காகடா என் வீட்டுக்கு வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுக்குள்ள போய் முகத்தெல்லாம் கழுவ ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிட்ட இருந்து பதிலே வரல. ஹீரோ கிளம்பி இருப்பான்னு நினைக்கிறாரு. திரும்பி பார்த்தா ஹீரோ பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. நீ எதுக்காகடா வீட்டுக்குள்ள வந்த, கிளம்புன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பயே ஹீரோ போகாம நின்னுட்டு இருக்காரு. எனக்கு ட்ரீட்மெண்ட் தாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் தானே, இரு தரேன்ற மாதிரி இவருமே மருந்து எடுக்கிற மாதிரி கபோர்டை ஓபன் பண்றாரு. அந்த இடத்துல கன்னு தான் வச்சிருக்காரு போல. இப்ப சட்டுன்னு கன் எடுத்து ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மவனே, வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா, போட்டு தள்ளிடுவேன், ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காரு. சட்டுன்னு ஹீரோ இருக்காருல, அவர் கையில இருக்க கன்னை புடுங்கிடுறாரு. ஐயோ, கன் அவங்கிட்ட போயிருச்சுன்ற மாதிரி டாக்டர் செம்மையா பயப்படுறாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் கன்னை வச்சு ஷூட் பண்ற மாதிரிலாம் பக்கத்துல வராரு. அப்படி வந்தவரு ஷூட் பண்ண மாட்டாரு, அந்த கன்னை வச்சு ஒரே போடு போட்டுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒரு டாக்ஸில டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. டாக்ஸி நிக்கிற இடத்துல ஒரு அம்மா பையனை கொஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. டிரைவரும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. என் அப்பா செகண்ட் கல்யாணம் பண்ணிட்டாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சித்தி சுத்தமா இவரை மதிக்க மாட்டாங்க போல. இப்ப டிரைவரும் இந்த பாட்டை வைக்கவான்னு கேக்குறாரு. சூப்பரா இருக்கும் வையின்ற மாதிரி இவருமே அந்த பாட்டுக்கு ஜாலியா வைப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சில பசங்க இந்த காரை கிராஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது தெரியாதனமா இடிச்சிடுறாங்க. இந்த டிரைவரா அவங்களை திட்டுறாரு. எங்களையே திட்டுறியா அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இந்த காரை பிளாக் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த டிரைவரை போட்டு அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. டிரைவருமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கேக்குறாரு.
பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு முடிஞ்சோன வரேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த டிரைவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் எட்டி எட்டி கேக்குறாரு. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வேகமா கீழே இறங்கி வராரு. அப்படி வந்தவர் டிரைவரை பார்த்து என்ன கேக்குறாருன்னா, இத்தனை அடி அடிக்கும் போது தடுத்து உன்னால திரும்பி ஒரு அடி கூட அடிக்க முடியல, இப்ப அடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஆளுங்க டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட எகிர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு மறைச்சு வச்சிருக்க கன் எடுத்து இந்த கேங்ல இருக்க ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப கேங்ல இருக்க மத்த எல்லாருமே செம்மையா பயந்துடுறாங்க. நம்மளையும் ஷூட் பண்ணிட போறான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற இந்த டிரைவரே ஷாக்கா இருப்பாரு. வேகமா அவரோட காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. என்ன கூட்டிட்டு போகாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. செத்து போயிட்டான்ல, அவனெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான் அடிக்கடி இவர் ஜெயிலுக்கு போறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப வீட்டுக்கு வரும்போது ஜன்னல் வழியா தூங்கிட்டு இருக்க அப்பாவை பாக்குறாரு. அப்பாவை பார்க்கும்போது சின்ன வயசுல நடந்த விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசுல அப்பா தூங்கிட்டு இருக்கும் போது இவர் ஒரு வேலையை பார்த்து விட்டு இருப்பாரு. மறு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அப்பாவோட கண்ணத்துலயும் ஒரு மறு இருக்கும். அப்பாவோட கண்ணத்துல ஏதோ பூச்சி இருக்கு, அந்த பூச்சை நான் சாகடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பிச்சு எடுத்துடுறாரு. அப்பத்துல இருந்தே அப்பாவுக்கு சுத்தமா இவரை பிடிக்காது. இவன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான், இவனெல்லாம் பையனாவே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஹீரோக்கு ஸ்டார்டிங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அந்த ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. உன் அண்ணனுக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாண பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அடுத்து உனக்கு தான் கல்யாணம் போல அப்படின்ற மாதிரி இவர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அதை கேட்கிற ஹீரோவும் ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காரு. அப்படியா சொல்ற, என் அண்ணனுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. பின்ன பண்ண மாட்டாங்களா, உனக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்வீட்லாம் விற்கிற கடை வச்சிருக்காரு. அண்ணன் வச்சில்ல, அப்பா வச்சிருக்காரு. அண்ணனும் இவரும் கவனிச்சுப்பாங்க போல. இப்ப அண்ணன் கிட்ட உனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணனும் ஆமான்ற மாதிரி ஸ்வீட்டை எல்லாருக்கும் தர சொல்லி தராரு. இப்ப ஹீரோ எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப அப்பாவும் செகண்ட் ஒய்ஃபும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்ப மூத்த பையனுக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்கல்ல, செகண்ட் ஒய்ஃப் என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப அடுத்து இவனுக்குமே ஒரு பொண்ணை பார்க்கணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுக்கு எதுக்கு கல்யாணம், இவனே மென்டலா பாதிக்கப்பட்டவன், இவனை நான் பையனாவே கணக்குல எடுத்துக்கிறது இல்ல, சின்ன வயசுல என்கிட்ட எப்படிலாம் தெரியுமா பண்ணிருக்கான், என்ன அவ்வளவு கடுப்பேத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அண்ணனுக்காக ஹீரோ எல்லாருக்கும் ஸ்வீட் தராருல, இப்ப ஸ்வீட்டை வாங்குறவங்க அடுத்து உனக்கு எப்ப கல்யாணம்ன்ற மாதிரி விளையாட்டா கேக்குறாங்க. அதுக்கு இவர் பயங்கரமா வெக்கலாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப கடைசியா ஃப்ரெண்டுக்கு ஸ்வீட்டை தரதுக்காக வந்துடுறாரு. என் அண்ணனுக்கு ஒரு இடத்துல பாத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போ, அந்த தங்கச்சியை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க வந்தவர் வேணும்ட்டே கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. இப்ப எல்லாருமே யாரு ஷூட் பண்ணான்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. இப்ப அண்ணனுக்கு பாத்துருக்காங்கல்ல அந்த பொண்ணு, அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. இவங்க தான் அண்ணியான்ற மாதிரி இவர் பாத்துக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு வரலையே அப்படின்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி வராங்க. அந்த தங்கச்சியை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவர் வெக்கப்பட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. அந்த தங்கச்சியும் யாரு ஷூட் பண்ணது, என்ன சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல உள்ள போயிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்டும் கிளம்பலான்னு சொல்றாரு. இல்ல திரும்பி வர வாய்ப்பு இருக்கு, பார்த்துட்டு போலான்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டை வெயிட் பண்ண வைக்கிறாரு. இருட்டவே செஞ்சிருது. அப்பயும் இவர் வெயிட் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல விடிய காலையிலேயே வந்துருது. அப்ப பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சிடுறாரு. நானும் பார்த்துட்டேன், 3-4 வாட்டி இதே வீட்டை சுத்தி சுத்தி வரீங்க, இதுக்கப்புறம் வரக்கூடாது, அந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ யாரா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்கறாங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்பட்டு இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை நடந்ததெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. சண்டையில இவருக்கு நிறைய காயம் பட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. இவரும் அடிச்சிருப்பாரு, இவருக்கும் காயம் பட்டிருக்கும். அவங்க திரும்பி வந்தா பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுமே துணியை காய போறதுக்காக வராங்க. அப்படி வந்தவங்க இவரை ஒரு எட்டு பாக்குறாங்க. ஆனா இவர் யாருன்னே தெரியல போல, உள்ள போயிடுறாங்க. இவருமே ஒரு வாட்டி பார்த்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கிளம்புறாரு. இப்ப அண்ணனும் அப்பாவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா இருக்காருல, அண்ணன் பேர்ல தான் எல்லா சொத்துமே போற மாதிரி உயில் எழுதி வச்சிருக்காரு போல. அதை பத்திலாம் அண்ணன் கிட்ட சொல்றாரு. ஏன் தம்பிக்கு எதுவுமே எழுதலன்ற மாதிரி அண்ணன் கேட்கிறாரு. அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான் பையன், அவன் இந்த அளவுக்கு மென்டலா பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு விதத்துல நானும் காரணம், சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நிறைய மருந்தெல்லாம் தந்திருக்கேன், இதெல்லாம் எதுக்காக இப்ப பேசிட்டு எனக்கு நீ மட்டும்தான் பையன்ற மாதிரி அந்த பெரிய பையன் கிட்ட சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கல்யாண பொண்ணும் தங்கச்சியும் ஷாப்பிங்காக நிறைய இடத்துக்கு போறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த தங்கச்சிய சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கல்யாண நாளே வந்துருது. இப்ப கல்யாணத்துக்கான ரிச்சுவல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கோட் சூட்லாம் போட்டு ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட தம்பி தான் இவருன்றது தெரியுது. ஆனா பெருசா இவர்கிட்ட பேச மாட்டாங்க. இவங்க வேலையை மட்டும் ஓடி ஆடி பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப நைட்டு நேரம் ஃப்ரெண்டு ஏதாவது சாக்கு வச்சு அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சாக்கு வச்சு பேசுறதுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல, சார்ஜர் வேணும்ன்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் அனுப்பி விடுறாரு. ஆனா இவருக்கு கேட்கறதுக்கு பயமா இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டாரு. இப்ப கல்யாணம் முடிஞ்சோன்னு அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்கல்ல, திரும்பி அந்த பொண்ணை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதே மாதிரி கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க ஆல்பத்தை காட்டு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்பம் இன்னும் வரலன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அந்த ஆல்பத்தை நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நேரா அந்த கடைக்கு வந்துடுறாரு. அண்ணனோட கல்யாண ஆல்பம் எப்ப ரெடி ஆகும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் கேம் விளையாடிக்கிட்டு லேட் ஆகும், இப்ப போயிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, சப்புன்ற மாதிரி அவன் கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. இப்ப அவனுமே வேகமா எடிட் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஜூம் போன்னு சொல்றாரு. இவன் எதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கான், சொல்றத செய்டா அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. இவனும் பயந்து ஜூம்லாம் போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணை மட்டும் ஒரு போட்டோவா எனக்கு மாத்தித்தா, பெரிய போட்டோவா மாத்தித்தான்ற மாதிரி சொல்றாரு. சரி அதே மாதிரி பண்றன்ற மாதிரி இவனுமே ஃப்ரேம்லாம் போட்டு தந்துடுறான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடுறாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் தள்ளி இருக்க வேற ஒரு வீட்டுல இருக்காரு, இவரு வேற ஒரு வீட்டுல இருக்காரு. இப்ப ஹீரோ பசங்க கூட சேர்ந்த மாதிரி கோலி எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த தங்கச்சி கிட்ட இருந்து அன்னிக்கு கால் வருது. அன்னிக்கிட்ட போனை தந்துருன்ற மாதிரி இவர்கிட்ட தான் போன் வருது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த போனை கொஞ்சம் தனியா எடுத்துட்டு வந்துடுறாரு. அவங்க பேரு காலிங்னு போட்டு வருது இல்ல, அதுக்கு முத்தம்லாம் இவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வேலை பார்த்துட்டு இருக்க அன்னிக்கிட்ட வந்துடுறாரு. உங்க தங்கச்சி லைன்ல இருக்காங்கன்ற மாதிரி தந்துடுறாரு. இவங்களுமே தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட பேசுறாங்க. அவ வரப்போறான்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. அவங்க வரும்போது இவர் ஸ்மார்ட்டா இருக்கணும்ல, அதனால முடி வெட்டுற ஒரு கடைக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி கட்டிங் பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப முடி வெட்டுறவரு ஹீரோயின் மாதிரி கண்ணுக்கு தெரியறாரு. இப்ப இவருமே சந்தோஷமா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்க வரும்போது நம்மள பார்க்கணும்ன்றதுக்காக இவர் வாசல்லயே உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்தவங்க இவரை கவனிக்கவே மாட்டாங்க. இப்ப உள்ள போய் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இவருக்குமே பக்கத்துல போய் பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. இவர் தள்ளி இருந்து அவங்கள பாக்குறாரு. அது அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவர் வாசல்லயே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜாகிங் போறதுக்காக அந்த பொண்ணுமே வெளியே வராங்க. அப்ப கூட இவரை கண்டுக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி ஃபுட்பால் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு ஜாகிங் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறான். செம்மையா இருக்கல, இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப ஓடிட்டு இருக்க அந்த பொண்ணுமே திரும்பி இந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ ஒருவேளை கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் பயந்துட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல அடிக்கிற மாதிரி வராங்கல்ல, அப்படி வந்தவங்க நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் இருக்கான்ல, இவங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது இவங்களை கொஞ்சம் குறுகுறுன்னு தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப டீ குடிக்கலான்ற மாதிரி அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களோட Facebook ஐடியை சொல்லுங்க, நான் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்க ஐடியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவன் பண்ண எல்லா விஷயத்தையும் ஹீரோ கவனிச்சுட்டு தானே இருந்தாரு. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் லாக் பண்ணிட்டாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி இவங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவ என்னோட ஆளு, இதுக்கப்புறம் அவகிட்ட பேசணும்னு நினைச்சீங்க தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விடுறாரு. ஏதோ Facebookன்னு சொன்னல, அந்த Facebookல எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, அந்த அக்கௌண்ட்ல இருந்து அவளோட ஐடிக்கு நீ மெசேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான். அவர் சொன்ன மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான். அந்த தங்கச்சி பசங்க கூட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடி இருக்காங்கல்ல, அதை பத்தி அப்பாவுக்கு தெரிய வந்துருது. இப்ப அப்பாவும் மருமக கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் தங்கச்சி இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கா, நாளை பின்ன ஏதாவது நடந்ததுன்னா யார் பாக்குறது, பசங்க கூட இந்த மாதிரிலாம் விளையாட வேணாம்னு சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க கூட பேசிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது, கூட பேசாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் மூஞ்ச காமிச்சிடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை பயங்கரமா லவ் பண்றாரு. ஆனா பக்கத்துல போய் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரு. நீ இப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா என்ன அர்த்தம், அவகிட்ட போய் பேசிடு, உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. சரி ஓகே சொல்றேன்ற மாதிரி இவரும் நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்களும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இவருக்கு சொல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. இவருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எதுவுமே பேச முடியாம வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப தள்ளி இருக்க ஒரு இடத்துக்கு வந்து பேச முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு பேசுறது தானே கஷ்டமா இருக்கு, நீ சொல்ல நினைக்கிறத எழுதி தந்துரு, அவளுக்காக ஒரு போட்டோவை ரெடி பண்ணி வச்சிருக்கல, அந்த போட்டோவையே கிஃப்ட் மாதிரி தந்துரு, அதுலயே ஐ லவ் யூ எழுதி தந்துரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இது நல்ல ஐடியாவா இருக்குன்ற மாதிரி இவர் அந்த போட்டோல ஐ லவ் யூன்ற மாதிரி எழுதிடுறாரு. அந்த போட்டோவை பேக் பண்ணி கிஃப்டா மாத்தி. இப்ப அப்பா கடையில வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கல்லால இருந்து காசு எடுக்கிறாரு. என்னடா என்கிட்ட கேட்காம எடுக்கிற அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இல்லப்பா எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் செலவுலாம் இருக்கும்ல, அதுக்காக தான் எடுத்தேன்ற மாதிரி சொல்றான். என்னதான் இருந்தாலும் என்கிட்ட காசை கேட்டு தான் எடுக்கணும், என்கிட்ட கேட்காம எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி உன் பொண்டாட்டி எதிர்த்தெல்லாம் பேசுறா, கொஞ்சம் அடக்கி வையின்ற மாதிரிலாம் அப்பா கோவமா பேசுறாரு.
என்ன அப்பா இப்படி இருக்காருன்னு அண்ணனும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபை வெளியே கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஒய்ஃபும் இவரும் சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பயுமே சரி அப்பா தேவையில்லாம நிறைய பேசுறாரு. அக்காவை வழி அனுப்பிட்டு அந்த பொண்ணு உள்ள போறத ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா வாசல் கிட்ட வந்து அந்த கிஃப்ட் வச்சுட்டு கதவை தட்டிட்டு போயிடுறாரு. அவங்களுமே என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வரும்போது அந்த கிஃப்ட பாக்குறாங்க. இப்ப ஓபன் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. யார் தந்தான்னு யோசிக்கும் போது இவர் எட்டி பாக்குறத கவனிச்சிடுறாங்க. இவருமே வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவோட வீட்டுல ஏதோ ரிச்சுவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே சாப்பிடுறதுக்காக வராங்க. அந்த மாதிரி பிரான்சிஸும் வராரு. ஹீரோ பக்கத்துல உட்கார்ற மாதிரி வந்தவர் பயந்து ஓட பாக்குறாரு. பயப்படாத பயப்படாத உட்காருன்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. இப்ப பரிமாறுறதுக்காக ஹீரோனும் இந்த இடத்துக்கு வராங்க. இவர் ஹீரோனை லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பாக்குறாரு. ஹீரோயின் பெருசா ரியாக்ட் பண்ணாம இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்து அப்பா இருக்கார்ல, இந்த காலத்து பசங்க என்ன சாப்பிடுறீங்க, சரியாவே சாப்பிட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னோட பாடிலாம் அந்த காலத்து பாடி, இப்ப கூட சூப்பரா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன்ற மாதிரி அப்பா எக்ஸசைஸ்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அப்பா எப்ப பாரு ஓவரா அவரை பந்தா பண்ணிக்கிறாரு. என்னடா இவர் ஓவரா பந்தா பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. அதே மாதிரி அப்பா இருக்காருல, இப்பெல்லாம் ஓவரா மேக்கப் பண்ற போல அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. ஹீரோ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் மாடிக்கு வந்துடுறாங்க. டே சீக்கிரமா லவ்வ சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. கால் பண்றது ஹீரோயினா தான் இருப்பாங்க. நீங்க தந்ததை நான் பார்த்தேன், இது விஷயமா உங்ககிட்ட பேசணும், இந்த இடத்துக்கு வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டைம் வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவளே கால் பண்ணி பேசுறானா பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, நீ சூப்பரா ரெடி ஆயிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை போட்டுறாரு. இப்ப அவங்கள பாக்குறதுக்காக வராரு. பெருசா எங்கேயும் வர சொல்ல, இவங்க வீட்லயே மாடி மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்காங்களா, இவருமே அவங்கள பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. என்ன பதில் எதுவுமே சொல்லாம இருக்கன்ற மாதிரி இவர் டச் பண்றாரு. அப்படி டச் பண்ணும்போது தான் அவங்க சாஞ்சி கீழே விழுறாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க இறந்து போன மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் அவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் பாடிக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாத்துறாங்க போல. போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவர் தான் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி இவரை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவரை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. யார் இப்படி பண்ணாங்கன்னு ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குதுல, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு இடத்துல வண்டி நிக்கும் போது இவர் சட்டுன்னு இறங்கி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸுங்களும் கோட்டை விட்டுறாங்க. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்களும் இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட ஆக்டிவிட்டியை பத்தி கேக்குறாங்க. எங்க அவன் மென்டலா பாதிக்கப்பட்டவங்க, தேவையில்லாம நிறைய பேர் கூட சண்டைலாம் வலிச்சிருக்கான், கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி எல்லாருமே பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போனதா அக்காவால ஏத்துக்கவே முடியல. இப்ப அக்கா அதே மாதிரி அந்த அண்ணன் எல்லாம் சேர்ந்த மாதிரி இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காய்லாங்கடை தான் வச்சிருப்பாரு. இப்ப அந்த கடைக்குள்ள சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. பார்த்தா இவர் தான் ஹீரோவை மறைச்சு வச்சிருக்காரு. இப்ப மறைச்சு வச்சிருக்க ஹீரோக்கு சாப்பாடுலாம் தராரு. இப்ப அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, ஹீரோவும் ஃப்ரெண்டும் லாங்ல இருந்து அந்த இடத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. யார் இப்படி பண்ணாங்கன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குதுல, இவர் பயங்கரமா வருத்தப்படுறாரு. ஆக்சுவலா அவங்க கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி அந்த இடத்துக்கு நான் போனோம்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டு இப்ப வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி இவருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசும்போது அவங்க ஃபேஸை பார்த்து பேசியிருக்க மாட்டாரு, கொஞ்சம் தள்ளி பார்த்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. அந்த டைம்ல தான் எவனோ ஒருத்தன் சாவடிச்சிருக்கான் போல. சாவடிச்சது ஒருவேளை பிரான்சிஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதாவது ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட வம்பு பண்ணார்ல, அவன் கூட பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அந்த பிரான்சிஸ் தான் இப்படி பண்ணிருக்கான், அந்த பிரான்சிஸ் தான் இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பிரான்சிஸை தேடி வராரு. பிரான்சிஸ் இவரை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். விடக்கூடாதுன்ற மாதிரி இவர் வெறித்தனமா துரத்திட்டு இருக்காரு. துரத்தி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிச்சிட்டு இருக்கிறத நிறைய பேர் வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டா பிரச்சனை, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் அந்த பிரான்சிஸ் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடி அலையறாங்க. பார்த்தா பிரான்சிஸ் ஒரு இடத்துல கொல்லப்பட்ட மாதிரி இருக்காரு. ஹீரோ துரத்தி அடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ கொன்ன மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் கொலை பண்ணிட்டான் போல, இவனை எதுக்காக கொலை பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் நியூஸ் மூலியமா ஹீரோவும் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. நான் துரத்தி அடிக்க மட்டும் தான் செஞ்சேன், சாவடிக்கல, யாரு சாவடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்பாக்கு தான் ஹீரோவை சுத்தமா பிடிக்காது இல்ல, அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்ததா ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க.
அவன் இங்கதான் வந்திருப்பான், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. அவன் இந்த பக்கமே வரல சார், வந்தா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நடிச்சு இங்க இருந்து போலீஸுங்க எல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, மச்சான் வெளிய இருந்து யாரும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, உனக்கு தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்சது, எனக்கு க்ளோஸ்னா நீ தான், ஒருவேளை நீ தான் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாரு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, நான் எதுக்காகடா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் கேக்குறாரு. எதுக்காகன்றதை நீ தான் சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, கன் எடுத்து ஃப்ரெண்டிய பாயிண்ட் பண்றாரு. கோவப்பட்ட ஃப்ரெண்ட் நீ கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட காலரை பிடிக்கிறாரு. மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து சவுண்ட் கேட்டு போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸுங்க வந்துட்டாங்க, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேக வேகமா இங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் எல்லா பக்கமும் வலை வீசி இவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு டிரைவருக்கு இவர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டிரைவர் தான் சரியான நேரத்துல இவருக்கு லிஃப்ட் கொடுக்கறாரு. இவர் மாட்டிட்டு இருக்க பிரச்சனையை பத்திலாம் இந்த டிரைவர் கிட்ட ஷேர் பண்றாரு. என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சிக்கிருக்கீங்க, எப்படியாவது பாத்துக்கோங்கன்ற மாதிரி சேஃபான இடத்துல இறக்கி விடுறாரு. இப்ப ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ லாக் பண்றாங்க. லாக் பண்ணது யாருன்னு பார்த்தா இவரோட அண்ணனா தான் இருக்கும். அண்ணனுமே யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. யாரு இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்ற மாதிரி அண்ணன் கிட்ட இவர் கேக்குறாரு. வேற யாரு, நம்ம அப்பா தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அப்பா ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாரு. என் ஒய்ஃப் கிட்ட அந்த ரூல்ஸை போட்டாரு, அதே மாதிரி ஒய்ஃபோட தங்கச்சி கிட்டயும் அந்த ரூல்ஸை போட்டாரு. அவ மாடர்னா இருந்தா, பசங்க கிட்ட எல்லாம் பேசினால அது அப்பாவுக்கு பிடிக்கல, அதனாலதான் அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்ற மாதிரி அண்ணா சொல்லிட்டாரு. அப்பா எதுக்காக பண்ண போறாரு, அப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்ற மாதிரி இவர் சப்போர்ட்டிவா பேசுறாரு. அதுக்கு அண்ணன் இருக்கார்ல, சின்ன வயசுல இருந்தே உன்னை மென்டல் பேஷண்டா மாத்துனதே அந்த ஆள் தான்டா, புரிஞ்சுக்கோ, அவர் மோசமானவரு. அந்த ஸ்பாட்ல அப்பாவோட கண்ணாடி எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கேக்குறாரு. இப்ப இவருமே அண்ணன் கிட்ட இருந்து அந்த கண்ணாடியை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிளம்புற மாதிரி போனாரு பாத்தீங்களா, ஆனா கிளம்பாம சட்டுன்னு திரும்பி வந்து அண்ணனோட நெத்தியில கண்ணை வச்சு பாயிண்ட் பண்றாரு. அந்த இடத்துல நான் பார்க்கும்போது கண்ணாடி இல்ல, நீ பார்க்கும்போது மட்டும் எப்படா கண்ணாடி வந்தது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ தானே இதுக்கு பின்னாடி இருக்குன்ற மாதிரி அண்ணனை மிரட்ட ஆரம்பிக்கிறது. இப்ப அண்ணனை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு போல. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணன் இருக்காருல, ஆமா ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இப்பதான் காரணம் என்னன்றது நமக்கு தெரிய வருது. ஹீரோக்கு ஹீரோயின் கால் பண்ணாங்க பாத்தீங்களா, மீட் பண்ணலான்ற மாதிரி பேசினவங்க லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இப்படி பேசின எல்லாத்தையும் அண்ணனும் அண்ணனோட ஒய்ஃபும் கவனிச்சிருப்பாங்க. என்னடி லவ் பண்ற போல அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இந்த தங்கச்சி வெக்கப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த அண்ணன் இருக்கார்ல, அவன் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருவான், நீயும் சீக்கிரமா போய் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கொஞ்சம் சீக்கிரமா போய் உட்காரலான்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு அண்ணன் தான் வந்திருப்பாரு. அண்ணன் என்ன பண்ணிருப்பாருன்னா, பின்னாடி இருந்து இவங்களோட கழுத்தை நெரிச்சிருப்பாரு, கதையை முடிச்சிருப்பாரு. இந்த பொண்ணோட கதையை முடிக்கணும், அதுல ஹீரோவை சிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஹீரோ வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிட்டாங்கன்னே கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் அண்ணன் லாங்ல இருந்து கவனிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஹீரோ ஏற்கனவே பிரான்சிஸை துரத்தி துரத்தி அடிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருப்பாரு. பிரான்சிஸோட கதையை அண்ணன் தான் முடிச்சிருப்பாரு. இதுல எப்படியாவது ஹீரோவை சிக்க வைக்கலான்றதுக்காக தான் கதையை முடிச்சிருப்பாரு. ஏன்டா இப்படி பண்ண, எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அண்ணனை பார்த்து கேட்கிறாரு. இங்கதான் அண்ணன் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அப்பாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் பேர்ல தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அந்த சொத்து கூட போதாது, இன்னும் நிறைய சொத்து வேணும்ன்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் கணக்கு பண்ணிருப்பாரு. இப்போ ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்காருல, அவங்களோட தங்கச்சிக்கு பாதி சொத்து போகும், அவங்களுக்கு பாதி சொத்து வரும். அந்த தங்கச்சியோட கதையை முடிச்சிட்டா என்னன்ற மாதிரி இவருக்கு தோணி இருக்கும். அந்த தங்கச்சியை மத்தவங்க கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம தம்பி கல்யாணம் பண்ணி அவனுக்கு அந்த சொத்தெல்லாம் போயிடக்கூடாது, அதுக்கு அந்த பொண்ணை சாவடிச்சு தம்பியை மாட்டி விட்டுறலாம், நமக்கு எல்லா சொத்தும் கிடைக்கும்ன்றதுக்காக பிளான் பண்ணி இப்படி பண்ணிருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறாரு. அண்ணனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு மூட்டையில லாக் பண்ணி வச்சிருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அண்ணனை தான் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. சரி டிஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மூட்டையை மேல இருந்து தூக்கி போட்டுடுறாங்க. இதோடையே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.